எதிர்பாராத திருப்பம். கோட்டையை விட்ட விஜய். ஆளுநரிடம் சிக்கிய ஆதார கடிதம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்காகாது. தாவேகாவுக்கு சுத்தி சுத்தி வைக்கப்பட்ட ஆப்பு. ஸ்டாலின் எடப்பாடி பக்கம் திரும்பிய ஆளுநர். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதலிடம் பிடித்தாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தற்போது தடுமாறிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் விஜய் சில தவறுகளை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் ஒரு கடிதம் கொடுத்தார். அப்போது அந்த கடிதத்தில் தன்னிடத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லை, ஆனால் 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். இப்படி விஜயே தன்னிடம் உள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அவரிடத்தில் சொன்னதுதான் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. இந்த எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? வேறு எந்த கட்சி தாவேகாவை ஆதரிக்க போகிறார்கள்? ஒருவேளை பதவி ஏற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? உங்களிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசு அமைக்க முடியாது. அதனால் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுங்கள். அப்படி காண்பித்தால் மட்டுமே என்னால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்கிற வியூகத்தின் அடிப்படையில் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று தமிழக ஆளுநர் அர்லேக்கர் விஜயிடத்தில் கூறியுள்ளார். அப்போது விஜய் மீண்டும் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கூறியுள்ளார். இப்படி விஜய் தன்னை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தாலே ஆளுநர் அழைத்திருப்பார். ஆனால் அவரோ என்னிடத்தில் 112 எம்எல்ஏக்கள் ஆதரவுதான் உள்ளது என்று வெளிப்படையாக சொல்லி இப்போது மாட்டிக்கொண்டதாக கூறுகிறார்கள். அதனால்தான் ஆளுநர் முழு பெரும்பான்மை இல்லாத ஒருவரை எப்படி ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று தனது இடத்திலிருந்து அப்படி பேசியிருக்கிறார். இதையடுத்து பெரும்பான்மையை சட்டசபையில் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதற்கு ஆளுநர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டசபையில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆனால் இன்னும் அரசு அமையாத ஒரு கட்சி தங்களது பெரும்பான்மையை ஆளுநரிடத்திலேயே தெரியப்படுத்தி ஆட்சி அமைக்க அழைக்குமாறு அவரிடத்தில் கேட்க முடியும். மேலும் விஜய் தனது கடிதத்தின் மூலம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்ட நிலையில் ஆளுநர் இதுபோன்ற சந்தேக கேள்வியை கண்டிப்பாக கேட்பார். காரணம், ஒருவேளை ஆட்சி அமைந்த பிறகு பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி கலைந்தால் நீங்கள் எப்படி பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க அனுமதிக்கலாம் என்று ஜனாதிபதி மாளிகையிலிருந்து தமிழக ஆளுநரை கேள்வி கேட்பார்கள். அதனால்தான் விஜய் தன்னிடத்தில் 118 தொகுதிகளில் இல்லை என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட பிறகு அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் அவர் தாமதம் செய்து வருவதாக கூறுகிறார்கள். அதோடு 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலையில் 112 மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருக்கும் நிலையில் நிலையற்ற அரசு அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தால் இவர்கள் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க குதிரை பேரம் பேசுவார்கள் என்று சந்தேகிக்கப்படும். அதோடு இந்த விவகாரத்தை விஜய் தரப்பு நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றாலும் விஜயிடத்தில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை என்பதை ஆளுநருக்கு கொடுத்த கடிதத்திலேயே தெரியப்படுத்தி இருக்கும்போது இதில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? மெஜாரிட்டி இல்லாமல் எப்படி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்றுதான் கேள்வி கேட்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதனால் இப்போது விஜய்க்கு இருக்கும் ஒரே வழி காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்துவிட்ட நிலையில் அடுத்தபடியாக விசிக, சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகளை தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு இழுப்பதே சிறந்த வழியாகும். அதனால் தனது நிலைப்பாட்டை அவசரப்பட்ட ஆளுநரிடத்தில் விஜய் வெளிப்படுத்திவிட்டதால் தற்போது அவருக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கும் விவகாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆளுநர் மாளிகை அடுத்து எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்? விஜயினால் கோட்டையை பிடிக்க முடியுமா, இல்லை அவரிடமிருந்து கோட்டை கை நழுவி விடுமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 112 எம்எல்ஏக்கள் தான் தன்னிடத்தில் உள்ளது என்பதை விஜய் வெளிப்படையாக சொல்லிவிட்டதால் அடுத்து மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் தமிழக ஆளுநர் அழைப்பு விடுக்க தயாராகிவிட்டதோடு இன்னொரு புதிய செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளார். அவரை தொடர்ந்து காபந்து முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து ஆட்சி அமைப்பது குறித்து பேசுவார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்படி விஜயால் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் நிரூபிக்க முடியாததினால்தான் அவரது வீட்டுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு போலீசாரை திரும்ப பெற்றுவிட்டார்கள். பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் தடுப்புகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. அதனால் திருவிழா கோலமாக இருந்த விஜயின் இல்லம் தற்போது கலை இழந்துவிட்டது. ஏற்கனவே வெளியாகி வரும் செய்திகளை போன்று திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது உறுதியாகும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அதோடு தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் தட்டி தூக்கிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக தங்களது எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைத்துள்ளார்கள். அதேபோன்று மு.க. ஸ்டாலினும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் சென்னைக்கு அழைத்து ஒரு ஹோட்டலில் தங்க வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளும் தங்களது எம்எல்ஏக்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவா? திருமாவளவன் வெளியிட்ட தகவல்.
தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை தொகுதிகள் கிடைக்காத நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சி தலைவர்களை அவர்கள் திரும்ப திரும்ப சந்தித்து தங்களுக்கு ஆதரவு கேட்டு வருகிறார்கள். ஏற்கனவே திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சில முஸ்லிம் லீக் கட்சிகளிடத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் திருமாவளவன் நாளை தங்களது கட்சியின் உயர்மட்ட குழு கூடி முடிவெடுப்போம் என்று கூறியவர் திடீரென்று அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டார். இதனால் திமுக அழுத்தம் கொடுத்ததினால்தான் ஆலோசனை கூட்டத்தை திருமாவளவன் ரத்து செய்துவிட்டதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் நேற்று சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு கண்டித்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதையடுத்து திருமாவளவன் மீடியாக்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து நாளை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நடத்துகிறார்கள். அவர்களது மாநில குழு எடுக்கும் முடிவை பொறுத்துதான் நாங்களும் முடிவை அறிவிப்போம். எங்களை பொறுத்தவரை ஆளுக்கு ஒரு முடிவு என்று எடுக்காமல் ஒருமித்த கருத்தை எடுத்து எங்களது முடிவை தெரிவிப்போம் என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். அது மட்டுமின்றி அதிமுக, திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கப் போவதாக ஒரு செய்தி வெளியாகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அப்போது எங்கள் நிலைக்கு நாங்கள் செல்வோம். அதோடு இதுவரை நாங்கள் தமிழக வெற்றி நிர்வாகிகளை நேரில் சந்திக்கவில்லை. அவர்கள்தான் வாட்ஸ்அப்பில் தகவல் அளித்ததோடு தொலைபேசியில் அழைத்து பேசினார்கள் என்று கூறியுள்ள திருமாவளவன், பொதுவாக எந்த கட்சி அதிக தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதோ அந்த கட்சியை தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் சட்டசபையில் தங்களது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுவார்கள். இப்படித்தான் இத்தனை காலம் நடந்து வருகிறது. ஆனால் இப்போது ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால்தான் விஜய் பதவி ஏற்பதற்கு அனுமதிப்பேன் என்று ஆளுநர் சொல்வது அவர்களுக்கு கொடுக்கும் நெருக்கடியாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருப்பது கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் விஜய் ஆட்சி அமைக்க எப்போதோ ஆளுநர் அனுமதி கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்றாலும் இதுவரை இல்லாத வகையில் ஆளுநர் மாளிகையில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை பெற வேண்டும் என்று கூறியிருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். பெரும்பான்மை என்பது சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டும். அதனால் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அரசியலை கடந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை என தெரிவித்துள்ளார் திருமாவளவன். அரசு பங்களாவை காலி பண்ண மறுக்கும் திமுக அமைச்சர்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததை அடுத்து அமைச்சர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 60க்கும் மேற்பட்ட அரசு பங்களாக்களை காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு திமுகவின் 5 அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்களாம். 2 மாதங்களுக்கு பிறகுதான் நாங்கள் காலி பண்ணுவோம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்களாம். இதற்கு அரசு அதிகாரிகளோ புதிய அமைச்சரவை உருவாகப் போவதால் அதற்கு முன்னதாக இந்த பங்களாக்களை பெயிண்ட் அடித்து சுத்தப்படுத்தும் வேலைகளை நாங்கள் ஈடுபட வேண்டும். அதனால் முன்கூட்டியே காலி பண்ணி கொடுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லையாம். நாங்கள் இந்த பங்களாவுக்கு வந்த பிறகு பல புதிய பொருட்களை கொண்டு வந்து இந்த பங்களாக்களை புதுப்பித்துள்ளோம். அது மட்டுமின்றி இந்த தோட்டங்களில் பறவைகள், கோழிகள், வெளிநாட்டு நாய்கள் என பல உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அவற்றையெல்லாம் நாங்கள் இங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு கண்டிப்பாக 2 மாதம் டைம் வேண்டும் என்று திமுகவினர் திட்டவட்டமாக கூறிவிட்டார்களாம். அதனால் அடுத்து உடனே தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்தால் அந்த அமைச்சர்களுக்கு 2 மாதங்களுக்கு பிறகுதான் அரசு பங்களாக்களை ஒதுக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.